வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாட்டு தேதியானது மாற்றி தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். மாற்றத்தை நோக்கிய தமிழக மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வகையில் தமிழக வெற்றி கழகம் மக்களின் ஏகோபித்த ஆதரவோடு வீறு கொண்டு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. அனைவரும் அறிவீர். இந்த பயணத்தின் அடுத்த கட்டமாக கழகத்தின் மாநில மாநாடானது ஆகஸ்ட் 25ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தேன். ஆனால் மாநாடு முடிந்த ஒரு நாள் இடைவெளியில் விநாயகர் சதுர்த்தி விழா வருவதால் காவல்துறை அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதோடு அனைத்து மாவட்டங்களிலும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டியிருக்கிறது என்றும், எனவே மாநாட்டிற்கான முழுமையான பாதுகாப்பு வழங்குவதற்காக 18 முதல் 22 வரை ஏதேனும் ஒரு தேதியில் மாநாட்டை நடத்தும்படியும் காவல்துறை கேட்டுக்கொண்டது. அதன் பேரில் கழகத்தின் மாநில மாநாடு முன்கூட்டியே நடத்தப்பட உள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை 4 மணி அளவில் ஏற்கனவே அறிவித்த அதே மதுரையில் பிரம்மாண்ட கூடுதல் உற்சாகத்தோடு நடைபெற உள்ளது என்பதை அறிவிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கான பணிகள் ஏற்கனவே சிறப்பான முறையில் வீறு கொண்டு நடைபெற்று வரும் இந்நிலையில் அந்த பணிகள் தற்பொழுது மேலும் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. எனவே கழக தோழர்கள் வரும் 21ஆம் தேதி மதுரையில் நடைபெற உள்ள கழகத்தின் மாநில மாநாட்டிற்கான மிகவும் பொறுப்புடன் பாதுகாப்புடன் வந்து கலந்து கொள்ளுமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று தற்பொழுது விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். தற்பொழுது காவல்துறை சார்பில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யும்படியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று 32 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. மாநாட்டிற்கு எவ்வளவு பேர் வருவார்கள், எந்தெந்த மாவட்டத்திலிருந்து எத்தனை தொண்டர்கள் வருவார்கள் என்ற அந்த குறிப்புகளை வழங்க வேண்டும். அதே போன்று வாகனங்களை நிறுத்துவதற்கான இடங்களை ஒதுக்க வேண்டும். முறையான ஒரு அனுமதியை பெற்று நடத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்பொழுது மாநாட்டிற்கான தேதி 25ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதிக்கு மாற்றி விஜய் அவர்கள் உத்தரவு பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.